ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லாண்டிருக்க. மகாபெரிவாளின் அத்தியந்த பக்தர்களுள் ஒருவர் வி வெங்கட்ரமணி. ஒரு சமயம் பெரியவா பண்டரிபுரத்தில் முகாமிட்டிருந்தபோது அவரை தரிசிக்க விருப்பப்பட்டார். அப்போது சாதுர்மாசிய காலம். அந்த நேரம் பண்டரிபுரத்தில் சாதுர்மாசிய விரதத்தில் இருக்கும் மகாபெரிவாளை தன் மனைவியோடு போய் தரிசிக்க முடிவு செய்தார். அதன்படி சென்னையிலிருந்து புறப்பட்டு போய் பண்டரிபுரத்தை அடைந்தார். ருக்மாயி தேவியுடன் விட்டலன் அருளுகின்ற திருத்தலம் பண்டரிபுரம். மகாபெரிவாளுக்கு மிகவும் பிரீத்தியான திருத்தலம் இது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முக்கியமான நதிகளில் ஒன்று சந்திரபாகா. இந்த சந்திரபாகா நதிக்கரையில்தான் பெரியவா முகாமிட்டிருந்தார். மகாராஷ்டிராவின் பல பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தில் இருந்தும் மகானை தரிசிக்க வேண்டி பெருமளவில் கூடியிருந்தார்கள் பக்தர்கள். சந்திரபாகாவில் தம்பதி சமேதராக சங்கல்பத்துடன் புனித நீராடிய வெங்கட்ரமணி தம்பதியர் பெரியவா தரிசனத்துக்கு வந்து நின்றார்கள். இவர்கள் தரிசனத்துக்கு நின்றிருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விவாதத்தில் பெரியவா இருந்தார். என்ன விவாதம் என்று கேட்டால், பெரும் பண்டிதரான விஷ்ணுபுரம் நாராயண சுவாமி ஐயர் எழுதியிருந்த ஒரு சமஸ்கிருத கடிதத்தை கையில் வைத்து கொண்டுதான் முகாமில் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. மகானுக்கு முன்னால் ஏராளமான பண்டிதர்கள் காணப்பட்டார்கள். பெரியவா தன் கையில் வைத்திருந்த சமஸ்கிருத கடிதத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? சாதுர்மாசியம் தொடர்பானது. பல மூல நூல்களையும் சுவடிகளையும் ஆராய்ச்சி செய்து சாதுர்மாசியம் பற்றி மகாபெரிவாளுக்கு விரிவான ஒரு கடிதத்தை சமஸ்கிருதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார் பண்டிதர் விஷ்ணுபுரம் நாராயண சுவாமி ஐயர். அதை குறித்து பண்டிதர்களுடன் விவாதத்தில் இருந்தார் நடமாடும் தெய்வம். சரியாக அந்த வேளையில்தான் தரிசனத்துக்கு நின்றிருந்தார்கள் வெங்கட்ரமணி தம்பதியர். அவர்களை அண்ணாந்து பார்த்த பெரியவா தனக்கு முன்னால் ஓரிடம் காண்பித்து உட்காரச் சொன்னார். விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதன் பின் அன்றைய விவாதத்தில் இந்த கடிதம் குறித்து பேசப்பட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு குறிப்பாக கடிதத்தின் பின்பக்கம் எழுதச் சொன்னார் பெரியவா. பிறகு அந்த விவரங்களை அங்கிருந்த ஒரு பண்டிதரை விட்டே படிக்கச் சொல்லி கேட்டார் பெரியவா. இது பூர்த்தியான பிறகு தன் முன் அமர்ந்திருந்த வெங்கட்ரமணியை ஜாடை காண்பித்து அருகே அழைத்தார். எழுந்து வந்து பெரியவாளுக்கு முன் வந்து நமஸ்காரம் செய்தார். வெங்கட்ரமணியை பார்த்து பெரியவா சொல்கிறார், இந்த கடிதத்தை கையில் வாங்கிக்கோ. பண்டரிபுரத்திலிருந்து நேராக மெட்ராஸுக்கு போ. உன்னோட மனைவியை ஆற்றுல விட்டுட்டு அங்கிருந்து நேராக விஷ்ணுபுரத்துக்கு போ. நாராயண சுவாமி ஐயரை பார்த்து இந்த கடிதத்தை கொடு. கடிதத்தை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் பின்பக்கம் எழுதியிருக்கிற பதிலை நீயே படித்து காட்டு. அதன் பிறகு நீ சென்னைக்கு உன்னோட கிரகத்துக்கு திரும்பிடு. இப்படி உத்தரவிட்டார் பெரியவா. வெங்கட்ரமணிக்கு லேசான கவலை முகத்தில் படர்ந்தது. காரணம், சாதுர்மாசிய காலத்தில் மகாபெரிவாளை பக்கத்தில் இருந்து சில நாட்கள் தரிசிக்கலாம்னு தான் சென்னையிலேருந்து புறப்பட்டு பண்டரிபுரம் வந்திருக்கார். ஆனால் அதற்கான சந்தர்ப்பத்தை பெரியவா தரவே இல்லை. பெரியவா சொல்லிவிட்டால் அது உத்தரவு. அதை மீறி பெரியவா ஒரு வாரம் இங்கேயே தங்கி உங்களை தரிசிக்கலான்னு வந்திருக்க, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு எந்த ஒரு பக்தரும் சொல்ல மாட்டார். பெரியவா இது போல தனக்கு ஏதாவது உத்தரவிட மாட்டாரன்னு தான் பக்தர்கள் ஏங்கி காணப்படுவார்கள். அதனால கைகளை கூப்பி வணங்கி மீண்டும் ஒரு நமஸ்காரம் செய்தார் வெங்கட்ரமணி. பெரியவா உத்தரவு என் பாக்கியம் என்றார். மகானின் உத்தரவை நிறைவேற்றுகிற பாக்கியம் கிடைக்கிறதே, இது சும்மாவா? தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டார். கடிதத்தையும் பிரசாதத்தையும் பெரியவாளிடமிருந்து பெற்றுக்கொண்டு முகாமை விட்டு வெளியே வந்தனர் வெங்கட்ரமணி தம்பதியர். அன்னைக்கு ஆஷாட ஏகாதசி, ரொம்பவும் விசேஷமான நாள். அதாவது ஆடி மாதம் வளர்பிறையில் வரும் 11வது சந்திர நாளன்று வியாச பூர்ணிமாவுக்கு முன்னர் வரும் ஏகாதசியை ஆஷாட ஏகாதசின்னு அழைப்பார்கள். மகாவிஷ்ணு இந்த ஆஷாட ஏகாதசி தினத்தில்தான் யோக சயனம் மேற்கொள்வதாக ஐதீகம்.
எனவே ஆஷாட ஏகாதசி தினத்தன்று பண்டரிபுர விட்டலை தரிசிப்பது அத்தனை விசேஷம். விட்டல பக்தியில் அனுதினமும் திளைத்து பூரிக்கும் மகாராஷ்டிர பக்தர்கள் லட்சக்கணக்கில் இந்த தினத்தில் பண்டரிபுரத்தில் கூடுவார்கள். இப்படி ஒரு சிறப்பு கொண்ட ஆஷாட ஏகாதசி அன்று பண்டரிபுரத்தில் இருந்து கொண்டு அந்த விட்டலனை தரிசிக்காமல் ஊர் திரும்பலாமா? அதனால வெங்கட்ரமணிக்கு அன்னைக்கு எப்படியாவது ருக்மாயி விட்டலனை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து. பழைய திட்டப்படி பண்டரிபுரத்தில் பல நாட்கள் இருப்பதாக இருந்தது. அதனால அந்த திட்டப்படி எப்போ வேணும்னாலும் விட்டலனை தரிசிக்கலாம். ஆனால் இப்போ திட்டம் மாறிடுத்தே, உடனே ஊருக்கு புறப்படுன்னு மகாபெரிவா உத்தரவிட்டுட்டாரே. வெங்கட்ரமணியின் மனதில் என்ன தோணித்தோ அதே எண்ணம்தான் அவரோட மனைவியின் மனதிலும் தோன்றியது. வந்தது தான் வந்தோம். சாதுர்மாசிய காலத்தில் பெரியவாளோட இருப்பதற்கு உண்டான பாக்கியம் இல்லை. இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி, அதனால ருக்மாயி விட்டலனை தரிசிச்சுட்டு போகலான்னு மனைவியும் சொல்றா தன்னோட கணவர்கிட்ட. ஆனாலும் வெங்கட்ரமணிக்கு ஒரு தயக்கம். நேராக சென்னைக்கு போன்னு சொன்னாரே, அந்த உத்தரவை மீறலாமா? நேராக மெட்ராஸுக்கு போ அப்படின்னா பண்டரிபுரத்தில் இங்கே அங்கன்னு சுற்றி கொண்டிருக்கக்கூடாது, வேறு எங்கும் போகக்கூடாதுன்னு ஒரு அர்த்தமும் இந்த உத்தரவில் மறைபொருளாக இருக்கிறது தானே. இதுதான் வெங்கட்ரமணியோட தயக்கத்துக்கு காரணம். மனைவி கிட்ட இதை சொன்னபோது, பெரியவா அப்படி சொன்னது வாஸ்தவந்தான், ஆனால் நாம் சுவாமி தரிசனம் தானே செய்ய போகிறோம், வேற ஒன்றும் இல்லையே. தரிசனம் செஞ்சுட்டு பெரியவாளின் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக நேராக மெட்ராஸ் தானே போக போகிறோன்னு சமாதானப்படுத்தினார் மனைவி. அதுக்கப்புறம் மனைவியை அழைச்சிட்டு பண்டரிபுரம் விட்டலன் கோவிலுக்கு போனார் வெங்கட்ரமணி. சாதாரணமாகவே பண்டரிபுரத்தில் பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்கும். இந்த ஒரு முக்கியமான நாள் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே மிரட்சியாக இருந்தது, பயமாக இருந்தது. உள்ளே போக முடியுமா? கூட்டம்னா சாதாரண கூட்டம் இல்லை. நிறைய ஒரு பெரிய வரிசையில் பக்தர்கள் அங்கே காத்துட்டு இருந்தா விட்டலனை தரிசிக்கிறதுக்கு. அந்த வரிசை எங்கெல்லாமோ வளைஞ்சு வளைஞ்சு எதுவரையில் போகிறதுனே புரியல. இந்த வரிசையின் கடைசியில் போய் தானும் தன் மனைவியும் நிற்க ஆரம்பித்தால் விட்டலனை தரிசிக்க எத்தனை நேரம் ஆகுமோன்னு கலவரப்பட்டார் வெங்கட்ரமணி. ஆக வரிசையில் நின்று தரிசனம் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம்னு அவருக்கு புரிஞ்சுது. தரிசனத்துக்கு என்ன பண்ணலான்னு இப்படி பார்வையை ஓட்டியவருக்கு அங்கே ஒரு போலீஸ்காரர் நிற்கிறத பார்த்தார். அவர்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறார், பவ்யமாகவும் கெஞ்சியும் கேட்குறார். வரிசையில் நிற்காம எப்படியாவது தரிசனம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? தங்களோட அவசரத்தையும் எடுத்து சொல்லி கேட்குறா. இவர் சொன்னதை காதில் வாங்கி அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீங்கள் டிஎஸ்பிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரணும், அப்படி அவர் உத்தரவிட்டால் உடனே உங்களுக்கு தரிசனம் ஆகிடுங்கிறார். அடுத்த வினாடியே டிஎஸ்பி இருக்கும் இடத்தை விசாரித்து அங்கேயும் போனார்கள். அப்போ வெங்கட்ரமணி கையில் ஒரு பெட்டி இருந்தது, சென்னையிலிருந்து எடுத்துன்னு வந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள இவர்கள் இருவரது துணிமணிகள், அந்த விஷ்ணுபுரம் பண்டிதருக்கு சேர்ப்பிக்க வேண்டி மகா பெரியவா கொடுத்த கடிதம், பணம் எல்லாம் இருந்தது அந்த பெட்டியில் தான். டிஎஸ்பி ஒருவேளை அனுமதி கொடுத்து விட்டலனை தரிசிக்க போகிற போது இந்த பெட்டியும் எதுக்கு எடுத்துட்டு போகணும், தேவையில்லாத சுமைன்னு போகிற வழியில் கண்களில் பட்ட ஒரு பூக்கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போனார். எப்படியும் நம்மளுக்கு தரிசனம் கிடைச்சிடும், இந்த பெட்டியை எதுக்கு தூக்கிட்டு போகணுன்னு. ஆனால் அந்த டிஎஸ்பி அந்த இடத்துல இல்லை, அவர் சாப்பிட போயிருக்கிறதாக அங்கே இருந்த போலீஸ்காரர்கள்லாம் சொன்னார்கள். விட்டலனை தரிசிக்க முடியுங்கிற நம்பிக்கையே கிட்டத்தட்ட 2 பேருக்கும் போயிடுத்து. சரி, விட்டலன் திருமுகத்தை தான் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது, இந்த கோவிலையாவது ஒரு சுற்றிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு புறப்பட்டுள்ளான்னு முடிவு பண்ணினா. மறுகணமே கைகள் 2ஐயும் கூப்பியபடி வைத்துக்கொண்டு விட்டலா விட்டலான்னு மனமுருகி பிரார்த்தனை செய்தபடி பக்தர்கள் வலம் வரும் பாதையில் நடந்தார்கள். அப்படி வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் அங்கே எதிர்பட்டான். கிட்டத்தட்ட இவர்களை நோக்கிதான் அவன் வந்தான். வெங்கட்ரமணி தம்பதியை நெருங்கிய அந்த சிறுவன் இவர்களை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தான். 2 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அவனை பார்த்தா ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் மாதிரி இருந்தான்.
அந்த சிறுவன் இவர்களை பார்த்து விட்டலனை தரிசிக்கணுமான்னு ஹிந்தியில கேட்டான். அப்போ வெங்கட்ரமணிக்கு சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும். விட்டலனை தரிசிக்கணுமான்னு கேட்டபோது ஆமாம் ஆமாம் விட்டலனை தரிசிக்க வேண்டும் என்றார் சிறுவனின் முகம் பார்த்து. அடுத்த வினாடி என் கூட வாங்க, நான் தரிசனம் செஞ்சு வைக்கிறேன். இப்படி சொன்ன உடனே வெங்கட்ரமணிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. போலீஸ் கிட்ட போனா அமையல, அந்த டிஎஸ்பியை பார்க்க போனா அவரும் இல்லை. இத்தினோடு ஒரு சின்ன பையன் வந்து தரிசனம் செஞ்சு வைக்கிறேங்கிறானே, இவனால முடியுமான்னு ஒருபுறம் யோசித்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போனார்கள். என் பின்னாடி வாங்க என்றபடி சிறுவன் முன்னால் நடக்க இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர். நடக்கும்போது கூட வெங்கட்ரமணிக்கு நம்பிக்கை இல்லை. எங்கெங்கேயோ புகுந்து ஒரு மரக்கதவின் அருகே இருவரையும் அழைத்து சென்றான். அந்த கதவில் ஓர் ஓட்டை காணப்பட்டது. இந்த ஓட்டை வழியே அதோ விட்டலனை தரிசனம் பண்ணுங்கோ என்று காண்பித்தான். வெங்கட்ரமணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஓட்ட வழியே பார்த்தார். விட்டலனும் ருக்மாயும் தரிசனம் தந்து கொண்டிருந்தார்கள். சாதாரணமான தரிசனம் இல்லை, மனதுக்கு நிறைவான பரிபூர்ணமான தரிசனம். ஏதோ கருவறைக்கு அருகே நின்று தரிசிப்பது போல இருந்தது ரெண்டு பேருக்கும். மனம் குளிர தரிசனம் செய்து முடித்து சிறுவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாம்னு திரும்பினார்கள். அங்கே அந்த பையனை காண முடியல. எங்கே போனா? கொஞ்சம் தள்ளி நாலாபுரமும் பார்வையை ஓட்டினார் வெங்கட்ரமணி. கண்ணிலேயே காணும். சிக்கக்கூடியவனா அவன்? மாயமாக எங்கோ மறைந்து விட்டான். ஒரு சில நிமிடங்களுக்கு சிறுவனை தேடியவர்களுக்கு அப்பதான் நினைவுக்கு வந்தது, விட்டலனை தரிசிக்கப் போகிற சந்தோஷத்தில் பெட்டியை முன்பின் தெரியாத ஒரு பூக்கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு வந்தோமே என்று. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது, அதைவிட முக்கியம் பெரியவா கொடுத்த கடிதம் இருக்கிறது. நேரமும் வேறு ஆகிவிட்டதே. பூக்கடைக்காரர் பத்திரமாக பெட்டியை வைத்திருப்பாரா? இப்படி சந்தேகம் வந்தது வெங்கட்ரமணிக்கு. வாஸ்தவம் தானே, முன்பின் தெரியாத ஒருவரை நம்பி முக்கியமான ஒரு பெட்டியை யாராவது ஒப்படைப்பார்களா? எப்பவுமே நாம் அப்படிதான் ஒரு செயல் செய்து கொண்டிருப்போம். திடீர்னு அடுத்து இன்னொரு வேலை நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்ததை பரபரன்னு செஞ்சு முடிப்போம். இதை முடிச்ச பிறகு ஆஹா, இதற்கு முன்னாடி நாம் இன்னொரு காரியம் அல்லவா செய்து கொண்டிருந்தோம், அதை அப்படியே பாதியில் விட்டிருக்கிறோம் அல்லவான்னு படவடப்போம். அதுபோல தன் மனதுக்கு பட்ட தரிசனத்தை பூர்த்தி செய்து முடித்ததும் பெட்டியின் நினைவு வந்தது வெங்கட்ரமணிக்கு. உடனே பெட்டியை ஒப்படைத்த பூக்கடைக்காரரை தேடி ஓடினார். ஓடுகிற போதே மனதில் அப்படி ஒரு சஞ்சலம், கலவரம் இருக்காதா பின்னே? முன்பின் தெரியாத ஒருவரிடம் எந்த தைரியத்தில் பெட்டியை கொடுத்தார்? வெங்கட்ரமணி திரும்பி வருகிற வரை அதை அவர் பத்திரமாக வைத்திருப்பாரா? ஏமாற்றி விட மாட்டாரா? எடுத்துக்கொண்டு ஓடிவிட மாட்டாரா? அந்த பூக்கடைக்காரரை தேடி ஜனசந்தடி மிகுந்த தெருவுக்குள் புகுந்து ஓடுகிற போது எதிர்மறையான எண்ணங்கள் தான் தோன்றியது வெங்கட்ரமணிக்கு. இப்படி வேகமாக போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தா மாதிரி ஒருத்தர் குறுக்க நின்றுட்டு இருந்தார். வெங்கட்ரமணியால் அவரை உதாசீனப்படுத்திவிட்டு ஒரு ஓரமாக ஓட முடியல. அந்த முதியவர் பார்ப்பதற்கு நல்ல தேஜஸாக தெரிந்தார். தலையில் முண்டாசு, பஞ்சகச்சம் கட்டியிருந்தார். நெற்றியில் கோபி சந்தனம், கையில் ஒரு தடி. வெங்கட்ரமணிக்கு லேசாக மூச்சு இறைத்தது வேகமாக வந்ததுனால. அதனால அதுக்கு மேலே ஓடவும் முடியல, பேசவும் முடியாமல் அப்படியே நின்றார். அந்த முதியவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பெட்டியை தேடித்தானே ஓடுகிறீர்கள். அந்த பெட்டி, அதற்குள் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கின்றன. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு மூச்சு இறைச்சதே நின்றுடுத்து. முகத்தில் கவலையும் போயிடுத்து. இதுதானே வெங்கட்ரமணியின் பிரச்சனை. எப்பாவாடா, மகா பெரியவா கொடுத்த லெட்டர் வேறு பெட்டிக்குள் இருக்கிறதுன்னு கவலைப்பட்டேனே. நல்ல வேளை, பெட்டி பத்திரமாக இருக்கிறதுன்னு தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த தகவல் சொன்ன முதியவரை அண்ணாந்து பார்த்தால் அவரை காணும். கண் கண்ட தெய்வம் போல் எதிரில் தோன்றி ஆறுதல் சொன்ன அந்த முதியவர் அங்கு இல்லை, மறைந்து விட்டிருந்தார். அவர் நின்றிருந்த இடத்தை கையால் தொட்டு வணங்கினார். அடுத்து அங்கிருந்து பூக்கடைக்காரரிடம் போனார். ஏதோ வெங்கட்ரமணிக்காகவே காத்திருந்தவர் போல, சாமி, உங்க பெட்டி இதோ பத்திரமா இருக்கு, இப்படி சொன்னார் அந்த பூக்கடைக்காரர். அவரை பார்த்து நன்றியுடன் ஒரு கும்பிடு போட்டு விட்டார்கள் கணவனும் மனைவியும். பெட்டியை திறந்து பார்த்தார்.
பெரியவா தந்த கடிதம் உட்பட அவரது உடைமைகள், மனைவியின் உடைமைகள் எல்லாம் பத்திரமாக இருந்தன. பிறகு அங்கிருந்து பண்டரிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தார். தயாராக இருந்த ஒரு பஸ்ஸில் ஏறினார். ஷோலாப்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தார் மனைவியுடன். மெட்ராஸ் செல்லும் ரயிலுக்கு முன்பதிவு டிக்கெட் இருவருக்கும் வாங்கலாம் என்று அதற்குண்டான ஒரு வரிசையில் நின்றார். பெரியவா, மெட்ராஸ் போற வரை ரிசர்வேஷன் கிடைக்கணும், சௌரியமா ஊருக்கு போயிடலான்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணினார். ஆனால் வெங்கட்ரமணிக்கு முன்னால் நின்றிருந்தவர் வரை ரிசர்வேஷன் கிடைத்தது. இவரின் முறை வரும்போது முன்பதிவு பூர்த்தியாகிவிட்டது என்றார் அந்த கவுண்டருக்குள் இருந்த ஊழியர். ஆக மெட்ராஸ் செல்வதற்கு வெங்கட்ரமணிக்கும் அவரது மனைவிக்கும் முன்பதிவு கிடைக்கல. முன்பதிவு செய்யாத பெட்டியில் பயணிகளோடு பயணிகளாக கிடைத்த இண்டு இடுக்கில் உட்கார்ந்து கொண்டுதான் பயணிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. ரயிலும் வந்தது. அடித்து பிடித்து ஓடி ஏறினார்கள். எல்லாம் பெரியவா செயல். மெட்ராஸ் வருவதற்குள் கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் போனார்கள். அப்போதுதான் வெங்கட்ரமணிக்கு ஒரு உண்மை புரிந்தது. மகா பெரியவா நேராக போ என்று கட்டளையிட்டவுடன் அங்கிருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டு வந்திருந்தால் ஷோலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இவர்களுக்கு ரிசர்வேஷன் கிடைத்திருக்கும். சௌகரியமாக மெட்ராஸ் வந்திருக்கலாம். ஆனால் மகானிட்ட உத்தரவை மீறி பண்டரிநாதன் தரிசனத்துக்கு சென்றோம். ஆனாலும் பெரியவா தங்களை அங்கும் கைவிடவில்லை. கூட்டம் அதிகமாக இருந்த வேளையில் ஒரு சிறுவனாக வந்து தரிசனத்துக்கு உதவினார். எதிர்பார்க்காத தரிசனம் கிடைத்தது. பெட்டி பத்திரமாக இருக்குமோ என்று கவலைப்பட்டோம். வயோதிகராக வந்து ஆறுதல் சொன்னார். இவை எல்லாமே அவரது திருவிளையாடல்தான். இருந்தாலும் தன் கட்டளையை மீறியதற்காக ஒரு சிறு தண்டனை போல ரிசர்வேஷன் கிடைக்காமல் செய்துவிட்டார் என்று தோன்றியது வெங்கட்ரமணிக்கு. உண்மைதான். மகா பெரியவாளே இப்படி செய் என்று உத்தரவிட்ட பிறகு அதை மாற்றி செய்வதற்கு நாம் யார்? குருநாதரும் தெய்வமுமாக விளங்குகிற அவர் நமக்கு ஓர் உத்தரவிட்டால் அது நமது நல்லதுக்குத்தானே. ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். இந்த அனுபவத்தை சொல்கிற போது பண்டரிபுரம் விட்டலனை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே வரும். இதை கேட்கும்போது ஏற்கனவே ஒரு 2 முறை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. எத்தனை தடவை வேணாலும் போகலாமே, பார்க்கலாமே, இல்லையா? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். கிட்டக்கு போய் தொடுற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பண்டரிபுரத்தில் அது மட்டும் நமக்கு கிடைக்கும். அங்கே போனாக்க கிட்டக்கு போய் தொடரலாம் சுவாமியை. ஆனால் கூட்டம் அது அதுவும் இப்போ இந்த ஆடி மாதம் இப்போ தான் வரப்போகிறது, இந்த ஆஷாட ஏகாதசி. இன்றைக்கி கூட்டம்னா சொல்ல முடியாத கூட்டம் இருக்கும். சாதாரண நாள்லேயே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். அன்றைக்கி எத்தனை கூட்டம் இருந்தாலும் ஆனால் ஜனங்கள் விடாமல் அந்த அழுக்காமல் வரிசையில் நின்று தரிசனம் பண்ணாமல் வரமாட்டா. எங்கெங்கேருந்தோலாம் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து இந்த ஆஷாட ஏகாதசிக்குனே பண்டரிபுரத்துக்கு வருவா. அதனால தான் இந்த வெங்கட்ரமணிக்கு பாவம் நம்மளுக்கு வந்து ஆஷாட ஏகாதசிக்கு அந்த விட்டலனை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில், ஒரு நப்பாசையில் பண்ணிட்டு போவோமேன்னு போய் தான் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிண்டு அப்புறம் பெரியவா இருக்கார். நம்ம பெரியவா கூடவே இருந்து எல்லாமே காப்பாற்றின்னு வந்தார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் சொன்னத்தை கேட்டுருணும். பெரியவாளுக்கு நம்ம சொன்னபடி நேராக போயிருந்தால் டிக்கெட்டு கிடச்சிருக்கும், ரிசர்வேஷன் கிடச்சி வந்திருப்பார். சொன்ன உடனே கேட்காததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருக்கார், அவ்வளோதான். மற்றபடி விட்டலன் தரிசனமும் பண்ண வச்சார் பெரியவா. அந்த பெட்டியும் தொலையாமல் எடுத்துன்னு வந்தார். பெரியவா கூடவே நம்மளுக்கு அனுகிரகம் புரிஞ்சுட்டு தான் இருக்கார். பெரியவான்னு பெரியவா ஸ்மரணையில் தான் நாம் எப்போவுமே இருக்கணும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.